நம்ம பண்ண எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்னொன்னு என்னன்னா, ஃபைல் ஹேண்ட்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு திடீர்னு ஏதாவது வேற ஃபோல்டர் எல்லா டைப் ஆஃப் ஃபைலுமே இதுல ஓப்பன் பண்ண முடியும். டெக்ஸ்ட் ஃபைல் தான் இல்ல பிடிஎஃப் ஃபைலு எந்த ஃபைல் குடுத்தாலுமே இதுல ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க ஃபைல் நேம் குடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எந்த பிளேஸ்ல வேணாலும் என்னால ஃபைல ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது இருக்குன்னு வச்சுக்கங்க. இத போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஸ்டோர் மோர் ஆப்ஷன்ல போயிட்டு, ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்கன்னா, ஸோ இது வருதா? இதுல போய் நான் செக்யூரிட்டில போயிட்டு, இந்த லைன அப்படியே காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். இத வந்து இது பண்ணிடணும். இல்லன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஃபோல்டருக்குள்ள இருக்கிற நேம் வச்சு குடுத்தேன். அதாவது நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்றது இந்த பைத்தான் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைலு. ஓகேவா? அந்த ஃபைலுக்கு இப்படி குடுத்தா போதும். நான் அதர் ஃபைல்ஸ் வேணும். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கங்க. எனக்கு இன்னொரு பிளேஸ்ல இருந்து ஃபைல் வேணும். இன்னொரு இடத்துல இருந்து ஃபைல் வேணும். நான் வந்து என்னோட ஃபோல்டர்ல வச்சுள்ள ஃபைலு வேற பிளேஸ்ல இருக்கு. அந்த ஃபைல ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்றேன்னா, இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஸோ யூனிகோட் எரர். யூனிகோட் எரர்னா ஓகேவா? இதுதான் யூனிகோட் எரர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எரர்க்காக தான் நான் ஃபைல ஓப்பன் பண்ணேன். ஸோ நான் இந்த காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆ ஃப அந்த ஸ்லாஷ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணலான்னா, இந்த அதாவது ஷிஃப்ட் பக்கத்துல இருக்க கொஸ்டின் மார்க் கீழ ஒரு ஸ்லாஷ் இருக்கும். அந்த ஸ்லாஷ் போட்டேன்னா, எனக்கு வந்து அந்த ஃபோல்டர் கரெக்ட்டா ஒர்க் ஆயிரும். ஒர்க் ஆகி என்டர் குடுத்தேன்னா, நேம் ஃபைல் 1 நேம் ஃபைல் 1 இஸ் நாட் ஓ! ஆல்ரெடி அவுட்புட் வந்துருச்சு. வந்துருச்சா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல்க்குள்ள இருந்த டேட்டா. ஸோ எல்லாமே வந்துச்சா? ஸோ நான் அதர் ஃபைலையுமே என்னால ஓப்பன் பண்ண முடியும். ஓகே. ஃபைல் ரீடுனா என்ன? ரீடபிள். ஃபர்ஸ்ட்டு மோடு பார்த்துடலாம். ஃபைல் ஹேண்ட்லிங்ல மோடு தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எது என்னென்ன பண்ணணுன்ட்டு.
இதுதான் பன்னெண்டு மோட். So read means read. So open a file, read only operation. The file pointer exit the beginning. The file by default opening mode, no access mode is paused. நான் சொன்னேன்ல. ஸோ டிஃபால்ட்டா என்ன மோட்ல இருக்குன்னா, ரீட் மோட்ல தான் இருக்கும். ரீட்னா ரீட் ஒன்லி ஆப்ஷன். ஓகேவா? ரீட்னா ரீட் மட்டும் தான் பண்ணும். ஓகே. இதுக்கு வந்து நம்ப ரீடுன்னு பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னா, ரீடுன்ற மோட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஆர்பின்னா ரீட் பைனரி ஃபார்மேட். பைனரி ஏதாவது டேட்டா பைனரி ஃபார்மேட்ல ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர் பிளஸ்னா ரீட் அண்ட் ரைட் பாத். ஸோ ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். த ஃபைல் பாயிண்டர் எக்ஸிட் பிகைனிங் ஆஃப் த ஃபைல். எக்ஸிட் ஆனோனே ஃபர்ஸ்ட்லேருந்து வர மாரி இருக்கும். பட் ஆர் பிளஸ்னா அதான் சொல்றேன்ல. ஆர்னா ரீட் ஒன்லி, ஆர் பிளஸ்னா ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஆர்பி பிளஸ். ஸோ அது தேவையில்ல. டபிள்யூனா ரைட் ஒன்லி. ஸோ it override a file previous exit or getting one of is no file exit with the same name. The file pointer exit beginning of the file. ஸோ என்ன சொல்லுதுன்னா, the open file to write only. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ரைட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு வேள ஒரு நிமிஷம். சாரி. அதுதான். அந்த பாயிண்ட் தான் பெருசா சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து சொன்னேன்ல, இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் நேம் குடுக்குறேன். அந்த ஃபைல் நேம் வந்து ஆல்ரெடி இல்லன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைல் நேமே அந்த பிளேஸ்ல இல்ல. அப்டின்னா என்ன பண்ணும்னா, புதுசா கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ புதுசா கிரியேட் பண்ணிக்கும். புதுசா கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் இல்லன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல டேட்டாவ எக்ஸிக்யூட் பண்ணிரும். பட் ரைட் மோட் அப்டி பண்ணாது. இருந்தா ஓவர் ரைட் பண்ணும். அந்த ஃபைல் இருந்தா அதிலயே போய் இந்த டேட்டாவ ஓவர் ரைட் பண்ணும். இன்கேஸ் அந்த ஃபைல் இல்லன்னா, புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து டேட்டாவ போட்டு புஷ் பண்றதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, டபிள்யூ யூஸ் பண்றேன். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தேவை. இல்ல எல்லா மோடுமே இருக்கு. ஆனா அந்த ஃபைல் மோடு அதோட சொன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஸோ கோடு பார்ப்போம். ஸோ என்னன்னா, இப்போ 2 மோடு இருக்கு. அதாவது ரீடு, ரைட்டு ஃபர்ஸ்ட் 3 மோடு வச்சுக்கங்க. அதுலேருந்து தான் ஒண்ணொண்ணா ஹைரார்கிக் ஆயி வருது. ஸோ 3 மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 3 மோடு இருக்கு. ரீடு, ரைட்டு, அப் அண்ட் ஓகேவா? இந்த 3 மோட்ல அடுத்த மோடு என்னவா எக்ஸிக்யூட் ஆகுது? ரீட் பிளஸ்ஸு, ரைட் பிளஸ்ஸு, அப் அண்ட் பிளஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரீட் பைனரி, ஆ ஆ ரைட் பைனரி, அப் அண்ட் பைனரி. ஸோ இப்படிதான் போதே தவிர, இத தாண்டி வேற எந்த மோடுமே இல்ல. அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் இருக்கு. அப் அண்ட் பிளஸ். ஓகேவா? 6 மோட் தான் நமக்கு மேஜரா தேவை. இந்த இந்த 6 மோடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரீட்னா ரீட் பண்ண முடியும். ரைட்னா ரைட் பண்ண முடியும். அப்பன்னா அப்பன் பண்ண முடியும். ஸோ ரீட் பிளஸ்ஸுக்கும் ரீடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ரீட் பிளஸ்னா என்ன பண்ணணும்னா ரீடும் பண்ணணும், ரைட்டும் பண்ணணும். ரைட் பிளஸ்னாலும் ரீடும் பண்ணணும், ரைட்டும் பண்ணணும். அப்ப என்ன இதுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரீட் பிளஸ்ல கம்பல்சரி அந்த ஃபைல் இருக்கணும். இல்லன்னா புது ஃபைல கிரியேட் பண்ணாது. பட் ரைட் பிளஸ்ல அந்த ஃபைல் இல்லன்னா கூட புது ஃபைல கிரியேட் பண்ணி ரைட் பண்ண விடும். ஸோ இதுதான் ரீட் பிளஸ், ரைட் பிளஸ்க்கு இருக்கிற ஆ டிஃபரன்ஸு. ஸோ அப்பன் பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னால அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி என்னால ரீடும் பண்ண முடியும். இதுதான் இந்த மோட்ஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ். அப்போ ரைட்டுக்கும் அப்பண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஃபைல் ரைட் பண்ண தான் யூஸ் ஆகுது. அப்பன் வந்து ஃபைல் ஆட் பண்ண தான் யூஸ் ஆகுது. 2மே வந்து ஃபைல்க்குள்ள சேவ் பண்ண தான யூஸ் ஆகுது. ஸோ ரைட்டுக்கும் அப்பண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஓவர் ரைட் ஆகும் கன்டென்ட். ஸோ குடுக்குற கன்டென்ட் வந்து ஒண்ணா ஓவர் ரைட் ஆகும். ஆனா அப்பன்ல ஓவர் ரைட் ஆகாது. ஒரு ஒரு டேட்டாவா ஆட் ஆகும். சரி, ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் இது பார்த்தா தான் புரியும். கோடு. ஓகே. இதுல எல்லாம் லைனா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது பார்த்தாச்சா? ஆ ரீடு பார்த்தாச்சு. ஓகேவா? ரீடு பார்த்தாச்சு. அதே மாரி ரைட் எப்படி பண்ணன்னு பார்த்தாச்சு. ஓகே. ரைட் பிளேஸ்ல வந்து அதே மாரி தான். எனக்கு ஒரு டேட்டா குடுத்தனா சரி ரைட் பிளேஸ் பார்ப்போம். ஓகேவா? என்டர் த டெக்ஸ்ட்ன்னு கேக்குது. நான் என்ன பண்றேன்? டெக்ஸ்ட் குடுக்குறேன். ஹலோ, ஐ வெல்கம் பைதான். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் குடுக்குறேன்னா, இப்ப என்ன பண்றேன்னா, ரைட் அ டெக்ஸ்ட் பிரிண்ட் டாட் ரீட்ன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்க.
Yes, okay. Okay, okay. Dot dot zero. New topic, no, okay. Okay. வருது. ஸோ ரைட் பிளேஸ்ல வந்து என்கிட்ட எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்ற ஒரு ஃபைலே இல்ல. ஸோ இல்லன்னோனே என்ன பண்ணுச்சுன்னா, அது வந்து அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. அதாவது அந்த பிளேஸ்ல வந்து புது ஃபைல் கிரியேட் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்ணுச்சு, அந்த எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இல்லனால அத கிரியேட் பண்ணி அதிலேயே டேட்டாவ ரைட் பண்ணி சீக்ன்றது எங்கேருந்து டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணுன்ற ஒரு விஷயம். ஓகேவா? சீக் அண்ட் டெல் 2 இருக்கு. பைலான்ல சீக் அண்ட் டெல் இன் பைத்தான். Seek function change the position of file handling given a specific position file and like cursor, which define from where data to read write in the file. இப்போ இந்த இடத்துல வந்து 0 இருக்கா? நான் 2 3ன்னு குடுக்குறேன். நம்ம எதுக்கு அத பார்த்து பண்ணிக்கலாம். எங்க இருந்து வருது? எஸ் ஃபைல் இஸ் கிரியேட்டட். ஓகேவா? எஸ் ஃபைல் இஸ் கிரியேட்டட் இன் ரைட் ரீட் மோட். அப்போ ஃபர்ஸ்ட் டிசீஸ்ன்னு வந்தது. இப்ப எஸ்ன்னு வருது. அப்போ நான் சி குடுக்க என்ன ஆகுதுன்னா, எனக்கு அதோட பொசிஷன் சொல்லுது. ஓகேவா? பொசிஷன் கர்சரோட பொசிஷன் எங்கருந்து ஸ்டார்ட் ஆகணும்ன்றத சொல்லுது. ஓகேவா? சோ அதுக்காக நான் ஃபைல் ஹேண்ட்லிங்ல என்ன யூஸ் பண்ணுவேன்னா, சீக் யூஸ் பண்ணுவேன்.
டெல்லுன்றது இப்போ சீக் 20ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது டெல்லுன்றது என்ன சொல்லும்னா, கர்சர் எந்த பொசிஷன்ல இப்ப கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக டெல் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சீக் 4ல இருக்குன்னா, எஃப் டாட் டெல்லுன்னு கேட்டேன்னா, எனக்கு என்ன சொல்லும்னா, அதோட ஃபைலோட எந்த பொசிஷன்ல இருக்குன்ற விஷயத்த சொல்றதுக்காக டெல் யூஸ் பண்ணுவோம். இப்போ பொசிஷன் 4ன்னு காட்டும். அது எதுவுமே இல்ல. ஏன்னா 4வது பொசிஷன்ல இருந்து கர்சர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத காட்டும். சீக்கு வந்து எங்கருந்து ஸ்டார்ட் ஆகணும்ன்றத சொல்லும். கர்சர் எந்த டெல்லுன்றது எந்த இடத்துல கர்சர் இருக்குன்னு சொல்லும். இன்கேஸ் வந்து நான் சீக் குடுக்கலன்னு வச்சுக்கங்க. இப்போ மொத்தத்தோட டெக்ஸ்ட் அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு இல்ல. கர்சர் வந்து ஃபுல்லா ஏன்னா இது ஃபுல்லா ரீட் பண்ணிடுதுல்ல. அப்ப எண்ட் ஆஃப் த டே இருக்கிற மொத்த இதுவையும் கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்போ அப்ப எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எஃப் டாட் டெல்னா 40ன்னு சொல்லுது. ஏன்னா இந்த டெக்ஸ்ட் எண்ணி பாருங்க 40 ஸ்பேஸ் இருக்கும். 40 இதோட ஓகேவா? ஸோ அது வந்து எஃப் டாட் டெல்ன்னு சொல்லுவாங்க. சீக்ன்றது பொசிஷன் ஸ்டார்ட் பண்றது. டெல்ன்றது எந்த பொசிஷன்ல இருக்குன்றத சொல்றது. இப்போ திஸ் இஸ் ஃபைல் கிரியேட்டட் பை ரைட் மோட் ஒன்லின்னும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ஃபுல் ஃபைலும் கிரியேட் ஆனனால, எனக்கு எண்ட் ஆஃப் த டேல கர்சர் முடிஞ்சதுனால, மொத்த கர்சர் எங்க முடிஞ்சிருக்குன்னா 40ல இருக்கு அப்படின்ற மாரி காட்டுது. சீக்னா எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றத சொல்றது சீக். ஸோ இதுதான் சீக் அண்ட் டெல் என்ற ஃபைல் ஹேண்ட்லிங் மோட். ஸோ அதே மாரி ஃபைல வந்து நான் கிரியேட் பண்ணேன்னா கம்பல்சரி வந்து குளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஒரு ஃபைல நான் கிரியேட் பண்றேன்னா ஓகேவா? ஒரு ஃபைல நான் கிரியேட் பண்றேன்னா, அத கம்பல்சரி நான் என்ன பண்ணி ஆகணும்னா, குளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? குளோஸ் பண்ணா மட்டும் தான் என்னால வந்து அது எதுக்கு நான் குளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இது குளோஸ் பண்ணலன்னா அவுட்புட் வராதா? வரும். பட் அவுட்புட் கரப்ட் ஆயி வரும். ஓகேவா? அதனால ஒரு ஃபைல் கம்பல்சரி கிரியேட் பண்ணீங்கன்னா, கம்பல்சரி அத குளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து குட் பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி. இப்ப எனக்கு அவுட்புட் வரல. ஏன்னா நான் கர்சர் பொசிஷன் நார்மலா ஃபைல் டாட் ரீடுன்னு குடுத்தா எனக்கு அவுட்புட் வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும், ஒண்ணு டெல்லு குடுக்கணும், இல்ல சீக் குடுக்கணும். ஸோ டெல்லு குடுத்தா மொத்த லைனையும் எனக்கு கால்குலேஷன் பண்ணி சொல்லிடும். ஓகேவா? 40 லைன் இருக்குன்ற மாரி சொல்லிடும். இல்லன்னா சீக் குடுத்தா மட்டும் தான் எங்க கர்சர் ஸ்டார்ட் ஆகுதுன்றத நான் சொல்லணும். ஓகேவா? ஃபைல் டாட் சீக்கு 0ன்றத ஸ்டார்ட் பண்ணிரு. இப்ப நான் ரன் பண்ணேன்னா, இப்ப எனக்கு வரும். கர்சர் 0லேருந்து ஆ இந்த ரீட் ரைட் பிளஸ் குடுக்கும்போது என்னன்னா, எனக்கு வந்து ரைட் பிளஸ்லயே ரீட் பண்ணணும் நானு. ஓகேவா? ரைட் பிளேஸ் தான் குடுத்துருக்கேன். அதனால ஃபைல ரைட்டும் பண்ண முடியுது, ரீடும் பண்ண முடியுது. அந்த டைம்ல நார்மல் ரீட் குடுத்தா எனக்கு அவுட்புட் வராது. அதுக்கு பதிலா சீக் குடுத்து அதாவது பொசிஷன் மென்ஷன் பண்ணி சொன்னேன்னா வரும். சரி ஓகே. இப்ப என்னன்னா ரைட் பிளேஸும் அதே தானே பண்ணும். ரைட் பிளேஸ் ஆல் பிளேஸ்லயும் என்னால வந்து டேட்டாவ ரைட் பண்ண முடியும். ரைட்டா? ஆர் பிளேஸ்லயும் என்னால டேட்டாவ ரைட் பண்ண முடியும். ஸோ ஆர் பிளஸ்க்கு என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபைல் குடுக்குறேன். ஓகேவா? குடுத்ததுக்கு அப்புறம் ஆர் பிளஸ்லயும் என்னால ரைட் பண்ண என்ன என்ன காட்டுது? நோ ஃபைல் டைரக்டரி ஃபார் திஸ் ஃபைல் அப்படின்ற மாரி காட்டுது. அதாவது இது மாரி ஃபைலே ஒண்ணு இல்ல அந்த டைரக்டரில அப்படின்ட்டு. இதுவே நான் ரைட் பிளேஸ்ல இத நான் குடுத்தேன்னா ஃபைல் இஸ் ரைட் மோட் ஒன்லி. அப்ப என்ன ஆகும்னா, ஃபைல் வந்து என்னால ரைட் பண்ண முடியுது அப்படின்றத ரைட் பிளேஸ்ல காட்டும். ஸோ இன்னொன்னு என்னன்னா, ரீட் பிளேஸ்க்கும், ரைட் பிளேஸ்க்கும்ன்ற ஓவர் ரைட் கான்செப்ட்ன்னு ஒண்ணு சொன்னேன்ல. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஆ
ம். என்னமோ தப்பா செட் பண்றேன். உள்ள போயிட்டு ஓடேட்டா ரொம்ப மிஸ் ஆகுது. வித்ன்றது கன்டெக்ஸ்ட் மேனேஜர். கன்டெக்ஸ்ட் மேனேஜர்னா என்னன்னா, நான் இப்ப சொன்னேன்ல ஒரு ஃபைல வந்து க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணுன்ற மாரி சொன்னேன்ல. ஸோ ஃபைல் டாட் க்ளோஸ், ஃபைல் டாட் க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பாத்தியா? அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஃபைல் வந்து எஃப் டாட் க்ளோஸ்ன்னு சொன்னாடா ஓப்பன் ஆகும். இந்த கன்டெக்ஸ்ட் மேனேஜர் என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து
வித் ஓப்பன் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும். இனிஷியல் கன்டென்ட் திஸ் இஸ் த ஆ இப்ப என்ன பண்றேன், திஸ் இஸ் த இனிஷியல் கன்டென்ட் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப என்ன பண்றேன்னா, 2வதா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றேன். இதுல என்ன பண்ணேன்னா, திஸ் இஸ் டூ கன்டென்ட் ஓவர்ரைட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் திருப்பி இத பிரிண்ட் பண்றேன். பழைய ஃபைல் டெலீட் ஆயி என்ன ஆகுதுன்னா, புது ஃபைல் ஒரே ஃபைலு கரெக்ட்டு. ஸோ என்ன தப்பு பண்ணேன்னா, ஒரே ஃபைல்ல வந்து நான் ரைட் பண்ணிட்டு கேட்டிருந்ததுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபைல் அப்படியே ரீட் ஆச்சு. ஸோ 2 ஃபைலா ஓப்பன் பண்ணி கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணேன் எக்ஸாம்பிள் டாட் டெக்ஸ்ட்ல இந்த டெக்ஸ்ட்ட நான் டைப் பண்ணேன். டைப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு, இந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆச்சு. பிரிண்ட் ஆயி எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. 2வது இருக்கிற கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் திருப்பியும் வந்து அதை போட்டு இன்னொரு ஃபைல் ரைட் பண்றேன். எனக்கு 2வதா என்ன 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 அவுட்புட் வருது? ஓவர்ரைட் கன்டென்ட். திஸ் இஸ் வந்து நியூ கன்டென்ட் ஓவர்ரைட். நான் குடுத்தது இதுதான். இனிஷியல் கன்டென்ட் தான் குடுத்தேன். ஒரே ஃபைல் தான். எக்ஸாம்பிள் ஓவர்ரைட் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. ஓகேவா? ரைட் மோட்ல இருந்தனால அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆயி எனக்கு ரைட் மோட்ல இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டேட்டா இது கூட போய் ஓவர்ரைட் ஆகுது. ஸோ அப்பன்ல அப்படி ஆகாது. அதுதான் வந்து ரைட்டுக்கும் அப்பண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு ஒரு இன்டர்வியூலயும் ரைட்டுக்கு என்ன இது ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் நெறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில விஷயத்துல ஃபைல் ஹேண்ட்லிங் ஆ அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ற கம்பெனியா இருந்தா, ஸோ இதுலருந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இத வந்து அவ்ளோ எலாபரேட்டா சொல்லிட்டு இருக்கேன். அப்பன்னா என்னது? ரைட்னா என்னது? ரைட் பிளேஸ்னா வித்னா என்ன? கான்டெக்ஸ்ட் மேனேஜரு. ஸோ அத எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஃபைல் டாட் க்ளோஸ் நான் இங்க மேனுவலா குடுக்கறதுக்கு பதிலா, வித் யூஸ் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன என்ன பண்ணிடும்னா, குளோஸ் பண்ணிடும். ஓகேவா? இதுக்கு தான் நான் வந்து இங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் டவுட் தான். நாளைக்கு நான் வெளிய போற மாரி இருக்கும் ஹாஸ்பிட்டலு. ஸோ நாளைக்கு நான் வரமாட்டேன். ஸோ வரலன்னா, நான் சொன்ன கன்டென்ட்க்கு ஏத்த மாரி ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி பண்ணுங்க. சேம் ஃபைலா இருந்தா டெலீட் பண்ணணும். ஒரே ஃபைல் நேம் இருந்தா டெலீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபைல் டெக்ஸ்ட்டுக்குள்ள அலோ இருக்கிற ஃபைல் டெக்ஸ்ட்ட மட்டும் டெலீட் பண்ணணும்.